ஜெய் ஹோ பத்துலு, இங்க பாரு எனக்கு ஒரு கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. அட ஆமா, இது நிஜமாவே கோல்டு காயின் தான், அதுவும் பியூர் கோல்டு மோட்டோ. அதை என்கிட்ட கொடு. நீ இத ஜிஆர்டில போட்டு நகை வாங்கினாலும் வாங்கிடுவேன். நான் இந்த காயினை வச்சு சுட சுட சமைச்சா சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்க போறேன். ஜெய் ஹோ பத்துலு, கடவுள் நம்ம மேல கருணை வச்சுட்டாரு நினைக்கிறேன். குடுக்கற தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு குடுக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த காயினெல்லாம் வச்சு சுட சுட சமைச்சா சாப்பிட்டு ஹாப்பியா வேலைக்கே போகாம வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். ஆஹா, மூணாவது கோல்டு காயின் கிடைச்சிருச்சு. ஜெய் ஹோ கடவுளே, உன்னுடைய கருணைக்கு அளவே கிடையாதா? இதே மாதிரி லட்சக்கணக்கில் காயினை போட்டுக்கிட்டே இரு, நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். நாங்க லைஃப்ல ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருப்போம், மறக்கவே மாட்டோம். இங்க நிறைய கோல்டு காயின் இந்த மாதிரி செதறி கிடக்கும்னு நினைக்கிறேன். வா, ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வரலாம் மோட்டோ. நாலாவது கோல்டு காயின் சிக்கிடுச்சு. மேகம் கரைக்குது, சக்க பக்க சக்கச்சா, கோல்டு காயின் கிடைக்குது, சக்க பக்க சக்கச்சா. எனக்கு தகவல் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் இல்ல, இந்த சிட்டி முழுக்க இந்த நியூஸ் தெரியும். சுட சுட சமோசா, இதோ சாப்பிடுங்க. ஏன்டா இவ்வளவு கொலவெறியோட சாப்பிடுற? இதுக்கப்புறம் வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டியாடா மோட்டோ? என்ன கடைக்காரா, கடனை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தியா? என்ன சார் நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கடன் கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு என் பையனோட பர்த்டே, நீங்க வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடோ போப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்து வாங்க வாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் என்னப்பா, அவர் என்னோட விருந்தாளி, அவருக்கு நான் தான் விருந்து கொடுப்பேன். டேய், கைய பிச்சு எடுத்துறாதீங்கடா. டேய், சாப்பிட விடுங்கடா. என் நண்பனோட கை ரொம்ப முக்கியம்டா. ஏய் மோட்டோ பாத்து. டேய் மணி அடி பாடுறா. ஜான் மரியாதையா அந்த கோல்டு காயினை என்கிட்ட கொடுத்துட்டேன். யாரும் என்ன தடுக்கவே முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்ச பத்தி கவலைப்படாத, போய் அந்த மோட்டுவை எழுதிட்டு வாங்க. சிரிச்சுக்கிட்டா இருக்க, இருடா மனதே. பத்துல வந்துரு. சீக்கிரம் ஓடிரு மோட்டோ. யாரு வழி மாலை பழத்தை போட்டதே? அம்மா. யாரா இவங்க? இங்க என்னடா நடக்குது? உங்க 2 பேரையும் நான் வரவேற்கிறேன். இப்ப நம்மளோட குகைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்க போய் நம்ம பொறுமையா காபி குடிச்சிட்டே பேசலாம். என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஏய் ஆஹா, அதான் நான் வந்துட்டேன்ல.
இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. பாரத தாய் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க, இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்ற நிறுத்துங்க. பத்ரு, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசனை பண்ணு, சீக்கிரம் பண்ணுடா பரதேசி. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. மோட்டோ நல்லா மூச்சு இழுத்து விடு, கயிறு சுக்குநுற நொறுங்கிரும். ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. குட் மார்னிங். நானும் கவிக்கிறேன். ஐயோ திருடு திருடு நல்லா இருக்கீங்களா? யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஏய், இங்க இருக்காத லேடி காப்பாத்து. நீ மட்டும் என்ன போடா எங்கரு மோட்டோ எங்கரு? ஆமா லபக். மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய். நம்மள நாலா பக்கமா ரவுண்ட் கட்டுறாங்க பாரு. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. Why fear when Singam is here? மோட்டு பத்லு, நீங்க எங்க போயிட்டீங்க? மோட்டு பத்லு, பைக்கை எங்க மேல நிறுத்திட்டு பண்ணாட என்னடா எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க லூசு. சிங்கம் சார், நீங்க எங்களை காப்பாத்த வந்தீங்களா இல்ல எங்களை கொல்ல வந்தீங்களா? உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கிடுச்சு சார். பாத்தீங்களா எதிரிங்க எங்களை எப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க என்ன பண்றது சார்? வெறும் கையோட இருக்கிற எங்களுக்கு யார் சார் உதவி பண்ணுவா? இந்த உலகத்துல யார் இருக்கா சொல்லுங்க சார். அதான் நான் இருக்கேன்ல. எந்த தாக்குதலையும் சமாளிக்க இந்த உலகத்துல நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இங்கேயுமா இளநீ வருது? Now let's fight. ஏய், மச்சான். ஏய், மச்சான். இந்த வரது வாங்கிக்கடாடே மொட்டை. இப்போ அந்த தடி எனக்கு பாரு. அடுத்தது ஜானுங்கிற டான் மேல ஒண்ணு போட மாட்டோம். உனக்கு ஒரு முழமே போடுறேன். இந்த சிங்கம் வேற அசிங்கமா படுத்து கிடக்குறான். முதல்ல இவனை எழுப்பணும். சிங்கம் சார், எதுக்காக பயப்படுறீங்க? இந்த சிங்கம் நான் இங்க இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப பாருங்க. சூப்பர். நீங்க சிங்கம் சார் கொஞ்சம் திரும்பி முன்னாடி பாருங்க. யாரோ சிங்கப்பு ட்ரெஸ் போட்டு ட்ரெயின் நிப்பாட்ட பாக்குறாங்க. சீக்கிரம். முன்னாடி ஒரு பாலம் இருக்கு, அது ஒருவேளை உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நாம போய் இன்ஜின் டிரைவரை பார்த்து பேசலாம். வாங்க. ட்ரெயினுக்கு மேலே பைக்லையா? சார் பயங்கரமா பேசுறீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயங்கள கோட்டை விட்டுறீங்களே சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எங்க உயிரை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் சிங்கம் ஆபீசர் சார். ஓடி வந்துரு மட்டும். பத்தியா போயிருந்தா நமக்கு அதே கதிதான். ஹலோ டிரைவர். டிரைவர் சீக்கிரமா வண்டியை நிப்பாட்டுங்க. யாரோ சிகப்பு கொடியை காட்டுறாங்க. ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். நமக்கு முன்னாடி எந்த ஆபத்தும் இல்லப்பா, நமக்கு ஆபத்து பின்னாடி தான் இருக்கு. கொள்ளக்காரங்க நம்ம துரத்திட்டு வராங்க. இல்ல முடியாது, நான் ட்ரெயினை நிறுத்த முடியாது. ஐயோ டிரைவர் சார், எங்க வாழ்க்கையை பத்தி நாங்க எப்பயுமே கவலைப்பட்டது இல்ல. இந்த ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம் சார். அவங்கள காப்பாத்த நான் எதுக்கும் தயாரா இருக்கேன் சார். நாங்க என்னைக்கும் சுயநலவாதி கிடையாது, பொதுநலவாதி, அதுல தேசியவாதி. Thank you மோல்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் பெரிய வீரர்கள். உங்களுக்கு நான் சலாம் போடுறேன். இந்த தேசமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நாம ஒட்டுமொத்த ஜனத்தையும் காப்பாத்தியாச்சு. ஆனா உங்களை காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டம். நெல்லுங்கடா, அந்த தங்க காயின்ஸ் எங்க இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துடுங்கடா. டேய் மோட்டோ, மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துடு.
என்கிட்ட இருக்கிற கோல்டு காயினை நான் இந்த இடத்துல வைக்கிறேன். சரியான ஆம்பளையா இருந்தா வந்து எடுத்து பாருங்கடா. எங்க காயினை காணோம். இப்ப உனக்கு விஷயம் புரியுதா மோட்டு? நீ கீழே கிடந்த கோல்டு காயின் எடுத்து பாக்கெட்ல போட்டிருக்க, அது மறுபடியும் கீழே விழுந்து முன்னாடி போயிருக்கு, மறுபடியும் அதை எடுத்து பாக்கெட்ல போட்டிருக்க, பழையபடி போயிருக்கு. நண்பர்களை என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரே காயினை திரும்ப ஓட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு ஏமாந்துட்டேன். உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப சாரி. எங்களை இந்த அளவுக்கு அலைய வச்சுட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டியே. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. இப்ப அடிக்கிற அடியில இவனுங்களோட முகத்தை எல்லாம் பேர்த்து எடுத்துடணும். வாங்க முதல்ல இவனுங்களை போட்டு வழக்கம் போல ஓடிடலாமா? ஓடுறமே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.